ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லனியாஸ் கிச்சன் சமையல். நம்ம இந்த கிச்சன் சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தையிலேருந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒன்று. அது என்ன அப்படின்னா, கிராமத்து டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் செய்யக்கூடிய அரைக்கீரை கடையில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம், உங்களுக்கு நான் ஈஸியாகவும் சொல்லியிருக்கேன். அதை எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது நீங்கள் பெருசாக கூட நறுக்கிக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பட்டவத்தலும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிருச்சு. நான் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் தோல் உரித்து எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இது ரசப்பூண்டு மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் தோல் உரிக்கலை. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறங்குறப்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை கடைசலுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் உங்களுக்கு கீரைக்கு. அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கி விட்டுக்குங்க. அந்த தக்காளி வதங்குறப்போ உங்களுக்கு உளுந்தும் நல்லா வதங்கி வந்துடும். தேவையான அளவு உப்பு நான் இப்போதைக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன், வதங்குறதுக்கு மட்டும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஆல்ரெடி நான் கீரையை மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி நல்லா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 2 மூடிக்கு இந்த அளவு நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு 1 மூடி அப்படின்னா இதில் நீங்கள் பாதியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும், இதோட ரெசிபி வேணும், எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வெங்காயம் அந்த உளுந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருக்கல, அந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறன்னு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் இனிச்சு கிடக்கும், சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துருக்கேன். வதக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க கீரை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அடிச்சுக்கணும். குறன்னு தான் அடிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. இது ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு கொதிக்க விடக்கூடாது, சிம்மில் வச்சு தான் நீங்கள் கொதிக்க விடணும். ஆல்ரெடி நம்ம கீரை வதங்கியிருக்கனால ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மேலே முறை கிளம்புற அளவுக்கு கொதித்தா மட்டும் போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா உளுந்து எல்லாம் போட்டிருக்கனால இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கீரை ஊற்றினால அதுக்கு கரெக்டான ஈக்குவலான உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம கிராமத்து டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் வந்து கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.